வெல்கம் டு ஸ்மைலி கிரிக்கெட் கலாட்டா. ஹாய் கைஸ், வணக்கம். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுறேன். சிஎஸ்கே ஏட்டஸ் இந்த வீடியோ பார்க்காதீங்க, இப்பயே ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுங்க. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? நம்ம இந்த வீடியோவில் என்ன பேச போறோம்னா, சிஎஸ்கே என்னென்ன பண்ணா கம்பேக் கொடுக்கலாம், எந்தெந்த பிளேஸை சேஞ்ச் பண்ணணும், கம்பேக் கொடுப்பாங்களா மாட்டாங்களா, இதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் நானே ஆரம்பிக்கிறேன் டேரெக்டாக. ராகுல் திருப்பதி தயவுசெய்து தூக்கிடுங்க. அவன் திருப்பாட்டி வேணாம். அவனை விட்டுட்டு டெவான் கான்வே எடுத்துட்டு வாங்க. டெவான் கான்வே ரச்சின் ஓப்பன் பண்ணிட்டோம். அப்படி இல்லையா டெவான் கான்வே ருத்து நல்லா இருக்கும். ரச்சின் 1 டவுன் ஆகட்டும். இல்லையா இப்போ ஆக்சுவலி ஒரு ரூமர் ஒன்று போயிட்டு இருக்கு. ருத்து வந்து எல்போ இன்ஜுரியால இந்த மேட்சை மிஸ் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க டெல்லிக்கு எகென்ஸ்டா. ஸோ எம்எஸ் தோனி தான் கேப்டன் பண்ண போறாருன்னு ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அது ரூமராக தான் போயிட்டு இருக்கு, இன்னும் கன்ஃபார்ம் இல்லை. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு கொஸ்டின் போ. யார் கேப்டன் பண்ணாலும் ஜெயிச்சா போதுன்னு தான் நினைக்கிறேன். யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பெஞ்சில் இருக்காங்க, அவங்களுக்குலாம் சான்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் சொல்ல வரேன். டெவான் கான்வே உள்ள வந்தாலே மேட்ச் ஆட்டோமேட்டிக்கா டேர்ன் ஆகும். ஏன்னா நான் சொல்றதுல அவங்க ஓப்பன் பண்ணாலே கொஞ்சம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு மேட்ச். ஸோ பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலே பேக்கப் வர்றவங்க கொஞ்சம் வந்து என்ன சொல்லுவாங்க, நம்மளும் எஃபர்ட் போடணும்னு சொல்லி ஆடுவாங்க. ஃபர்ஸ்ட்லேயே தடவிட்டோம்னா அதே ரேஞ்சில் என்ன ஒரே மாதிரி டல்லாவே போகுதுன்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணாங்க. ஒழிய அட்லீஸ்ட் யாராவது ஒரு ஆள் பவுலர் அகேன்ஸ்டா விளையாட ஆரம்பிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா மேட்ச் அங்கேயே டேர்ன் ஆயிடும். டெவான் கான்வே ஓப்பனிங் மட்டும் கொஞ்சம் 3 பேர் இந்த ஃபர்ஸ்ட் 3 ஆர்டர்ஸ் பேட்ஸ்மேன் வந்து கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா இருந்தாங்க அப்படின்னா மேட்ச் நல்லா இருக்கும். ஆமா, நீங்க எல்லா டீமே எடுத்துக்கினா மேக்ஸிமம் டாப் 3 தான் நல்லா இருக்கு. அதனால தான் டீம் வந்து ஈஸியா வின் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இதில் டாப் 3 தான் சொதப்பிட்டு இருக்காங்க. அந்த டாப் 3யே நீங்க சரி பண்ணிட்டாவே ஈஸியா மேட்ச் வந்து வின் பண்ணலாம். நீங்க டெவான் கான்வே ரச்சின் இதில் ரச்சின் வந்து நல்லா அடிப்பான், டெவான் கான்வே நிற்பான் கடைசி வரைக்கும். ஸோ ஒரு அடிக்கிற பேட்ஸ்மேன் ஒருத்தன் கடைசி வரைக்கும் நிற்கணும். அந்த மாதிரி ஓப்பனிங் விட்டு அடிச்சா நல்லா இருக்கும்னு நான் சொல்ல வரேன். யங்ஸ்டர்ஸ் 3 பேர் இருக்காங்களா, ஷேக் ரஷீத், வேனிஷ் பேரி, இன்னொருத்த ஆண்ட்ரே சித்தார்த். இவங்க 3 பேட்டர்ஸ் சென்ட்ரல் இருக்காங்க. எல்லா டீம்ல ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து இறங்கி போட்டு சாத்தினுக்கிறாங்க. அந்த மாதிரி இங்க சென்ட்ரல்ல இந்த 3 பிளேயர்ஸ் யாராவது ஒருத்தருக்கு பிளேயிங் லெவல்ல சான்ஸ் கொடுங்கன்னு நான் சொல்றேன். ஒன்னு வேனிஷ். நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன், நீ கேட்ட இடத்துல ஓகே. ஆண்ட்ரே சித்தார்த், வேனிஷ் பேரி, வேற யாரும் சொன்னா ஷேக் ரஷீத், இவங்க எல்லாமே 3-4ல ஆடுற பிளேயர்ஸ். நீ அவங்கள 5-6ல அனுப்ப முடியாது. 3-4க்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நீங்க டெவான் கான்வே வெயிட் நான் உங்ககிட்ட அவர் சொன்ன துரையானா சொன்ன மாதிரி நம்ம டெவான் கான்வே உள்ள எடுத்துட்டு வந்தா ரச்சின் ரவீந்திரா ஆட்டோமேட்டிக்கா 3க்கு அனுப்பணும். சிவம் தூபேவை நீ 5-6ல வைக்கலாம்னா 6ல வைக்க முடியாது, 5ல வேணா வைக்கலாம். ஸ்பின்னர்ஸோட என்ட்ரி பாயிண்ட் சிவம் தூபேவோட என்ட்ரி பாயிண்ட். தப்பி தவறி அவனை மிஸ் பண்ணி ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல எடுத்துன்னு வந்தனா கண்டிப்பா முடியாது சிவம் தூபேவால. அதனால அந்த 3 பேருக்கு சான்ஸ் இல்ல. நம்ம பவுலிங் யூனிட்ல போய் வேணா அமகலம் பண்ணலாம் சின்ன பசங்களை வச்சுன்னு. அந்த ஸ்டார்டிங் டெவான் கான்வே லாஸ்டா பெருசா ஃபார்ம்ல இல்ல, அதனால எடுத்துட்டு வர மாட்டேன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதனால டெவான் கான்வே எடுத்துட்டு வரலனா இல்ல. அவங்ககிட்ட ஒரு ரீசன் கேக்குறேன், இதை நான் முடிச்சிடுறேன். நீ கேட்ட ஃபார்ம் வரலன்னு கேட்டல, அதுக்கு நான் முடிச்சிடுறேன். பில் சால்ட் என்ன ஃபார்ம்ல இருந்தாரு இங்கிலாந்து சீரிஸ்ல? கரெக்ட் தான். லியான் லிவிங்ஸ்டன் எப்படி இருந்தாரு? தேவ்தத் படிக்கல் ஃபார்ம்லயே இல்ல, அவர் என்ன பண்ணாரு? ஒரு மேட்ச் தான் அடிச்சான், அதெல்லாம் சொல்ல முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா டெவான் கான்வே நீங்க அந்த மாதிரி பிளேயருக்கு ஒரு மேட்ச்னா இல்லடா, அதுதான்டா. ஒருவேளை நீங்க டெவான் கான்வே எடுத்துட்டு வரல, எங்களுக்கு ஒரு ஃபாரின் ஸ்லாட் வந்து வேஸ்ட் ஆகுதுன்னு சொன்னா நடுவில் இந்த மாதிரி சின்ன பசங்களை இறக்குங்கன்னு நான் சொல்றேன். இந்த 3-4க்கு ஆமா இறக்கி அடிக்க விடுங்க. எப்படி பார்த்தாலும் நீங்க நானும் வரேன். ஆனா வந்து எனக்கு வந்து அவங்க ஐபிஎல்ல ப்ரூவன் கேண்டிடேட்னா, ஏன்னா இந்த வார்த்தையெல்லாம் ப்ரூவன் கேண்டிடேட்லாம் பேச்சுக்கல எல்லாருமே போட்டு சாத்துறானுங்க. அதுல நான் எந்த மாறுபடவும் இல்லை. ஆனா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், தயவு செஞ்சு திருப்பாத்தி இந்த தீப கூடா லாஸ்ட் டைம் திருப்பாத்தி ஆல்ரெடி தீப கூட எடுத்துறதாங்க. தீப கூடவா அமிச்சிட்டாங்க. இனிமே அவன் பிளேயிங் லெவல்ல வரது. இப்போ என்ன பண்ணாங்க தெரியுமா? விஜய் சங்கரும் பண்ண முடியலன்ட்டு விஜய் சங்கரும் சேர்த்து அனுப்புறதுக்கு பிளான் பண்ணுவாரு. இல்ல அப்படி ஒரு மேட்ச்ல முடிவு பண்ண மாட்டாங்க. அப்படி எனக்கு தெரிஞ்சு அந்த 3-4ல ஏதாவது ஒரு யங்ஸ்டருக்கு நீங்க டெவான் கான்வே எடுத்துட்டு வரலன்னா சொல்றேன். எடுத்துட்டு வந்தா பேட்டிங் ஸ்ட்ராங் ஆயிடும். நீங்க பவுலிங் பக்கம் அன்சுல் கம்போஜி இல்ல நாகர்கோட்டி இதுக்கு கொல்கத்தாக்கெல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்கான். அவனை எடுத்துட்டு வரலாம். நீங்க அன்சுல் கம்போஜி மும்பைக்கு நல்லா பண்ணியிருக்கான். நீங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ட்ரை பண்ணலாம். பவர் பிளேல இவங்க கூட கழிவு கூட போறதுக்கு ஒன்னு அன்சுல் கம்போஜி,
இல்லையா நாகர்கோட்டி பவர் பிளே போட முடியல, மிடில் ஓவர் தான் போடுவாருன்னா, நீங்க அந்த குர்பஜன் சிங் எடுத்துன்னு வரலாம். அந்த சிங்கா அந்த பிளேயர் வந்து நான் சத்தியமா சொல்றேன், ஆர்சிபியோட ட்ரையல்ஸ்க்கு வந்து அட்டன் பண்ணினாங்க. ஆர்சிபியோட எக்ஸ்ல வந்துருந்துச்சு, கன்சிஸ்டண்டா 150ல போட்டாரு. அண்ட் தென் அவரோட பாலை டச் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஹைட் வேற, ஹை ஆம் ரிலீஸ், நல்ல எஃபெக்டிவா இருக்கும் சேப்பாக்ல. அதுதான் சேஞ்ச் பண்ணுவாங்களான்னா டவுட். கலீல் இருக்கிறதுனால லெஃப்ட் ஹேண்ட் சீமர் இன்னொருத்தர் வர்றது கொஞ்சம் டவுட். யார் சொல்ல குர்பாஸ் சிங் சொல்றியா? ஏதாவது சேஞ்ச் பண்ணி தான் குர்ஜப்னீத் சிங் சிங் அவர் டிஎன்பிஎல்லாம் ஆடி இருக்காரு. எக்ஸ்பீரியன்ஸை நம்பாம ஆக்சுவலா ஒரு 2 மேட்ச் மட்டும் அஸ்வின் அண்ணாவை டிராப் பண்ணி ஸ்ரேயாஸ் கோபாலை உள்ள எடுத்துட்டு வந்துட்டு அஸ்வின் அண்ணாக்கு 2 மேட்ச் ரெஸ்ட் கொடுத்து திருப்பியும் அவரு அந்த மாதிரி பிளேயர்லாம் ரெஸ்ட் கொடுத்தோன்னா அவங்க வந்து என்ன பண்ணணும்னு யோசிச்சு திருப்பி வருவாங்க. திருப்பி கம்பேக் கொடுக்கும்போது அஸ்வின் அண்ணாவால எஃபெக்ட் கொடுக்க முடியும் சென்னையில. நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, அடுத்த மேட்ச் வந்து 3:30 மணிக்கு நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. கிவ் எல்லாம் பேச்சே கிடையாது. நீ இந்த டைம் ஏமாத்தலாம், டே நைட்ல ஆர்சிபி மேட்ச் ஏமாத்தினேன், இந்த மாதிரி நேரத்தெல்லாம் ஏமாத்தின, பிச் வந்து நாங்களால கணிக்க முடியலன்ட்டு. இது டே கேம், ஏமாத்த முடியாது ஈஸியா. இது வந்து டைம் கேப் இருக்கு, நிறைய கேப் இருக்கு. அதனால ஆக்சுவலி வேலிடான பாயிண்ட். ஸ்ரேயஸ் கோபால் உள்ள எடுத்துட்டு வரலாம். பேட் ஸ்பின்னர் கிடையாது ஸ்ரேயஸ் கோபால், பட் பேட்டிங்கும் ஓரளவுக்கு டீசெண்டா ஆடுவான். உங்களுக்கு பேட்டிங் நீங்க லாஸ்ட்ல வேணும்ன்றீங்களா, அதுக்கோசரம் சொல்றேன். ஸ்ரேயஸ் கோபால் ஓரளவுக்கு பரவாயில்ல. அன்சுல் கம்போஜும் பேட்டிங் ஓரளவுக்கு ஆடுவான், நாகர்கோட்டையும் சுத்துவான். நீங்க உள்ள எடுத்துட்டு வந்தீங்கன்னா சொல்றேன், உங்களுக்கு இந்த மாதிரி சுத்துற பிளேஸ் யங்ஸ்டருக்கு விடுங்கன்றேன். இன்னும் நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டே இல்லடா, டீசெண்டா அவன் டொமஸ்டிக்ல ஆடி இருக்கான் பேட்டிங். அடிக்கல ரெண்டாவது செகண்ட் இன்கேஸ் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம்ல. இப்போ பாரு, யங் பிளேயர்ஸ் எல்லா டீம்லயும் வேற வேற பெர்ஃபார்மன்ஸ் பண்றான், சீனியர் பிளேயர்ஸ் ஈக்குவலாகவே. ஸோ இதுல ஒரு சேஞ்சஸ்க்காக சொல்றது. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ராகுல் திரிபாதி இப்ப 3 மேட்ச் என்ன பண்ணிட்டான், ஓப்பனிங் இறங்கி சும்மா பேரு தான் வச்சிருக்காங்க டீம்ல. அது டீட்டா கூட 2 மேட்ச் விளையாடுனா என்ன பண்ணிட்டான், ஒன்றும் பண்ணல. ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணாங்கல்ல, ஒரு சேஞ்சஸ் இந்த மாதிரி பிளேஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவனுடைய இது பண்ணி பார்த்துக்கலாம்ல. எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் போறது போல தயவு செய்து யங் பிளேயர்ஸ் யாராவது பேட்டர், சரி உங்களால பேட்டருக்கு போக முடியலன்னா அட்லீஸ்ட் பவுலிங்ல போக முடியலன்னா. ஆனா எனக்கு தெரிஞ்சு நம்ம பழைய இந்தியன் டீம் மாதிரி ஆயிடுச்சுனா, லாஸ்ட் 8 வரைக்கும் பேட்டிங் வேணும்ன்றது வந்து ஓடிஐ கிடையாது, T20 அதுவும் ஐபிஎல் எல்லாம் பொளக்குறானுங்க. பவர் பிளேல எல்லாம் 50-60 மினிமம் 60 கிராஸ் பண்ணுது, நம்மளது 30 தடுமாறுது. ஸோ நீங்க பவர் பிளேல அடிச்சே ஆகணும். ஸோ அதுக்கு ஒரு பிளேயர், அடிக்கிற பிளேயர் இருக்கணும், ஒருத்தர் நிக்கணும். சும்மா உக்காந்து இந்த என்னது தாண்டிய ஆட்டம் ஆடன்னு ஒரு தாண்டுகிறான் பாரு, அவனை தயவுசெய்து தூக்கிடுங்க. பட் வந்து சிரிப்பை தூக்க வந்து வாய்ப்பே இல்லடா தெரிஞ்சு. இல்ல இந்த மாதிரி தூக்குவாங்க ஷோரா. எனக்கு என்னவோ தோணுது, கான்வே உள்ள வர போறாருன்னு எனக்கு ஒரு இந்த பச்சி சொல்லுது. அவங்களாம் எதுவும் சொல்லல, எனக்கு தோணுதுன்னு நான் சொல்றேன். கான்வே ஏதோ உள்ள வர போறாருன்னு எனக்கு தோணுது. பாப்போம். இல்ல கான்வே வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரா டெய்லி? அதெல்லாம் பண்ணிட்டு தான், நெட்ல பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நீ வந்து இப்போ யங்ஸ்டர்ஸே ஒருத்தன் போட்டு பொழந்தான், அவன் ஃபேஸே காட்டல. சிஎஸ்கே இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தன் போட்டு பொழன்னு பொழக்கிறான், ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஒண்ணு அது வேனிஷ் பேடி, இவங்க 2 பேர் தான் ரைட் ஹேம். அவங்க எல்லாம் யாரும் இல்லனா, ஆண்ட்ரியா சித்தார்த் ஸ்ட்ரைட் அடிச்சிருந்தது. ஆண்ட்ரியா சித்தார்த் அடிச்சிருந்தது. ஆண்ட்ரியா சித்தார்த்தோ ராமகிருஷ்ணா கோஷம் 2 பேர் போட்டு சம்மடி அடிச்சாங்க. ராமகிருஷ்ணா கோஷ் அவனும் ட்ரை பண்ணலாம். நீ சொன்ன பாரு, இது இன்னொரு ஆப்ஷன். நியூ பால்ல உனக்கு பால் வந்து போகணும்னா அவனு வச்சுனா போலாம். அன்சுல் கம்போஜ் ட்ரை பண்ணலனா. இதெல்லாம் நிறைய ஆப்ஷன் இருக்கு, ஏன் யூஸ் பண்ண மாட்டேன்றீங்கன்னு எனக்கு புரியல. எல்லா டீமும் ஒரு இல்ல, நான் இதே லைனப் ஓவர் 10 ஆடுவேன்னா தயவு செஞ்சு சிவன் துபேக்கு பவர் பிளேல ஓவர் கொடுத்துரு. அவன் விக்கெட் கட்டி கொடுத்துருவான். சும்மா அவன் பால் அடிக்க முடியாது, ஸ்லோவா போடுவான், ரொம்ப ஸ்லோவா போடுவான். அடிக்க போனீங்கன்னா விக்கெட்டாவது விழும் சிவன் துபேக்கு. இல்ல போட்டு இவனுக்கு எப்படி ஜேமி ஓட்டனே 2 ஓவர் 30 ரன் கொடுக்கும்போது சிவன் துபே 2 ஓவருக்கு ஜேமி ஓட்டம்லாம் வச்சு நீங்க நியூ பால் போட முடியாது, பவர் பிளேல ஓவரே போட முடியாது. தயவு செய்து அன்சுல் கம்போஜ் இல்லையா, இவன் அவன் பேர் என்ன, சிங்கு, குர்பஜன் சிங், அவனை எடுத்துட்டு வாங்க.
அப்படி இல்லையா ராமகிருஷ்ணா கோஷ் அவனையும் ட்ரை பண்ணுங்க. அவன் பேட்டிங்கும் கொஞ்சம் டீசெண்டா தான் ஆடுவான். இந்த மாதிரி நிறைய ஆக்சுவலி இவங்க நம்ம என்னவோ டீம் மொக்கையாகுதுன்னு நினைச்சிருக்கிறோம். டீம் நல்லா ஸ்ட்ராங் ஆகுது. இவனுங்க யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க. இது சொல்லு இதான் உண்மை. ஆக்சுவலா வித்யூத் சிஎஸ்கேவோட டேலண்ட் ஸ்கவுட் சொன்னாரு ஒரு வார்த்தை. நான் நிறைய பிளேயர் எடுத்து கொடுத்தேன், ஸ்வஸ்டிக் சிகாரா, அனிகித் வர்மா இவங்களெல்லாம் எடுத்து கொடுத்தேன். பட் சிஎஸ்கே பிக் பண்ணல. நான் டெல்லி பிரீமியம் லீக் யூபிஏ பிரீமியம் லீக்லாம் போய் பார்த்து செக் பண்ணேன்ட்டு. பட் அந்த மாதிரி அனிகித் வர்மன் நம்ம இந்த சீசன் யாருன்னே நம்ம எஸ்ஆர்எச் ரிவ்யூ பண்ணும்போது கூட நம்ம அனிகித் வர்மா இம்பாக்ட்ல கூட வைக்கல. பட் அவர் வந்து இன்னைக்கு எஸ்ஆர்எச் அவரால் தான் இம்பாக்ட் இருக்கு. பட் அந்த மாதிரி ஒரு பையன் வந்து இம்பாக்ட் கொடுத்தானா சிஎஸ்கேக்கு இது ஒரு டர்ன் அரவுண்டா இருக்குமே. இந்த சேஞ்சஸ் எல்லாம் வேணும், கண்டிப்பா இந்த சேஞ்சஸ் எல்லாம் வேணும். ஆக்சுவலி அதான் ஒரு சேஞ்சஸ் வேணும் டீம்ல. சும்மா உட்காந்து நீங்க இவங்களே வச்சு உருட்டாதீங்க. ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணாதான் ஏதோ ஒரு நடக்கும். நீங்க இந்த மேட்ச்ல கம்பேக் கொடுத்தா கண்டினியூஸா கம்பேக் கொடுக்க முடியும் உங்களால. கண்டிப்பா எப்படி பார்க்கலாம். பட் இதே ஸ்குவாட் கண்டினியூ வச்சுன்னா கொஞ்சம் டஃபா தான் போகும். இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்தா மட்டும்தான் கண்டினியூ ஆகாதுன்னு நம்புவோம். எஸ் கண்டிப்பா. நரேஷ் இதுக்கு ஒரு சாங் பாடுற சிஎஸ்கேவை மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒரு சாங் பாடுற. சிஎஸ்கே மோட்டிவேட் பண்றாங்க பாட்டுனா விக்ரம் படத்துல இருந்து பாட்டு நல்லா இருக்கும். படவா போரின் நடுவிலே தலைவன் மாறிலே ஒருவன் பசிக்கன வேட்டை துவங்குதே நரிகள் கூட்டமோ வழியில் கிடக்குதே குருதி ஆட்டமோ காட்டில் நடக்குதே படைகள் 100 வந்த போதும் போதவில்லையே வந்த பகையும் கூட வெல்லவில்லையே போர் கொண்ட சிங்கம் யார் கண்டு அஞ்சும் மாறாது மாறாது இவன் வீரனே வீரனே. இந்த பாட்டு போட்டா கொடுப்பாங்க, நம்புவோம். நிறுத்தி விட்டீங்க. சாங் அமைச்சிருக்கேன். பாட்டுக்காகவே சிஎஸ் பெரிய கப்பா கொடுப்பாங்க நரேஷ், கவலைப்படாத. கண்டிப்பா கண்டிப்பா கொடுக்கணும். நம்பிக்கை கொள்வோம், மீண்டு வருவோம். Until bye from me, Dorai and Naresh and Arun.